அதிமுக ஒன்றிணைவது நிச்சயம். சசிகலாவை சந்திக்கும் செங்கோட்டையன், ஓபிஎஸ். அதிமுகவில் நடப்பது என்ன? பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக ஒன்றிணைணும், இதுதான் அதிமுகல இருக்கிற பெரிய தலைகள் முதற்கொண்டு சின்ன அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஒரே கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த அதிமுக ஒன்றிணையுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக ஒன்றிணையணும்னா இபிஎஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கக்கூடாது. இவர் இல்லைன்னா நிச்சயமா அதிமுக ஒன்றிணையும். ஆனா அதிமுக ஒன்றிணையறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தடையா இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. அதிமுக ஒன்றிணைய கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கூட சில பேர் இருக்கிறாங்க, அவரை உசுப்பேத்துறாங்க, அதனால அவர் ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இல்லங்க, அதிமுக ஒன்றிணைஞ்சா எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு ஆப்பு வந்துரும். எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சசிகலா அவர்களுக்கு, டிடிவி தினகரன் அவர்களுக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு, இப்படி பலதரப்பட்ட அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு அவரை யாரெல்லாம் ஏத்தி விட்டாங்களோ, தூக்கி விட்டாங்களோ அவங்களை எல்லாரையும் உதறி தள்ளி துரோகம் பண்ணிருக்கிறாரு. அதனால இவங்க எல்லாம் திரும்ப உள்ள வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி காலி ஆயிடுவாரு, இருக்கிற இடம் இல்லாம தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால இந்த அதிமுக ஒன்றிணையும் பணியில அவரு இறங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பின்னு சொல்றாங்க. அதிமுக ஒன்றிணைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செங்கோட்டையன் 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, கெடு விதித்து அதிமுக ஒன்றிணைலனா பிரிந்து கிடக்கிறவங்கள நான் என்ன பண்ணுவேன், ஒன்றிணைப்பேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சார். ஆனா எல்லாருடைய எண்ணமாவும் அதுவாதான் இருந்தது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் செங்கோட்டையன் பிரதிபலிச்சார். இப்போ பாஜக கூட கூட்டணியில சேரணும் அப்படின்னு அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்ல இருந்து இரண்டாம் கட்ட சீனியர்களுக்கு யாருக்குமே துளி கூட விருப்பமே இல்லை. ஆனா ஒரு நிர்பந்தம், போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைந்து இருந்தா இன்னைக்கு பாஜக கூட நம்ம போய் கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஒரு மாபெரும் சக்தியா மாறி இருப்போம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சிய திரும்பவும் நம்ம இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்க முடியும். இதுக்கு அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறது தான் ஒரே முக்கிய காரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் முட்டி மோதிட்டாங்க அதிமுக ஒன்றிணைறதுக்கு, யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்போ சசிகலா அவர்கள் முழுமுச்சா இறங்கி இருக்கிறாங்க. அதிமுக நிச்சயமா ஒன்றிணையும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புல பல திடுக்கிடும் தகவல்களை நம்ம சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு ஒண்ணு, இன்னொன்னு செங்கோட்டையனை சந்திக்கிறது, இன்னொன்னு பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்று சேர்க்கணும். அது மாத்திரம் இல்லாம விஜயையும் அவங்க என்ன பண்ணல, விமர்சிக்காம இருந்திருக்கிறாங்க. சோ என்ன பேசியிருக்கிறார் சசிகலா, என்ன விஷயம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவை நிச்சயமா ஒன்று சேர்ப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளவே இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா ஒன்று நிச்சயம். செங்கோட்டையனை போல, ஓபிஎஸ்ஐ போல, டிடிவி தினகரன் போல நான் ஷோ காட்டுறதுக்கெல்லாம் வரல. ஏன்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணி என் மூலியமா தொடங்கிருச்சு. இதுவே என் வாழ்க்கையே ஆயிருச்சு. எப்பெல்லாம் பிரிவினை வருதோ அப்பெல்லாம் அதிமுக ஒன்றிணைக்கணும் பணியில தான் நான் இருந்திருக்கிறேன். அதனால இதெல்லாம் ஜுஜுபி தலைவர் காலத்திலேயே நான் பார்த்துட்டேங்க. இதெல்லாம் என்னங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளா? அவரெல்லாம் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு நான் பார்த்துக்கிறதுலாம் நல்லா ஒரு ஆளா? எப்பேற்பட்ட பிரிவினையும் நான் பார்த்தாச்சு, அதெல்லாம் நான் சேர்த்தாச்சு. இப்ப இருக்கிற பிரிவினை எல்லாம் ஜுஜுபி போற போக்குல தட்டி விட்டு போறது. அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஈஸியா அதிமுக ஒன்றிணைச்சிடும். இத்தனை நாள் நான் என்ன பண்ணல, முழு மூச்சா இறங்கல, வேடிக்கை பார்த்திருந்தேன். என்னதான் பண்றாங்க, என்னதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி தானா வந்து இந்த அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில ஈடுபட்டுருவாரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அதிமுக இப்படி சீரழியத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். யாரு உள்ள வந்து பஞ்சாயத்தை பண்ண முடியாது, பாஜகவே உள்ள வர முடியாது, உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம்
நான் சும்மா இருக்க மாட்டேன். இனி சசிகலாவினுடைய ஆட்டத்தை ஒவ்வொருத்தரும் பார்க்க போறீங்க. அதிமுக ஒன்றிணைகிறது கூடிய விரைவில் நடக்கும், நிச்சயமா நடக்கும். நான் இவங்க ஷோ காட்டுற மாதிரிலாம் ஷோ காட்டல. நான் இப்போ டைரக்டா இறங்கிட்டேன். இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன், இவங்களா ஒன்றிணைஞ்சிருவாங்க, இவங்களா ஆட்சியை அமைச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அம்மாவுடைய ஆட்சியை இவங்க அமைப்பாங்க, ஏன்னா இவங்க எல்லாமே அம்மாவுடைய பிள்ளைகள், அம்மாவுடைய சத்தியத்தை காப்பாத்துவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களா வழிக்கு வர மாதிரி தெரியல. ஆனா இப்போ நான் இறங்கி இந்த அதிமுக ஒன்றிணைக்கும் பணியை சீரும் சிறப்புமா வெற்றிகரமா செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்களும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். நான் செங்கோட்டையனு கூட இது வரைக்கும் நான் பேசியிருந்தான்ப்பா இருக்கிறேன், அவரும் என்கிட்ட பேசியிருந்தா இருக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நிச்சயமா சேரும். நான் செங்கோட்டையனை சந்திக்கிற நாள்ல அதிமுக ஒரு மாபெரும் எழுச்சி உண்டாகும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் அவர்கள் தெறிக்கு ஓட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ நடக்கிற விஷயத்துல ஓபிஎஸும் சசிகலாவும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல தெள்ள தெளிவா குறிக்கோளா ஒரு ஒற்றுமையில் இருக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைப்பு இல்ல, இன்னொரு விஷயத்திலும் அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் விஜயை விமர்சிக்கவே இல்லை. சசிகலா அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க, எம்ஜிஆர் படத்தையும் அண்ணாவின் படத்தையும் விஜய் அவர்கள் மாநாட்டிலையும் பயன்படுத்தினாரு, இப்போ சுற்றுப்பயணத்துல மேற்கொள்றாரு. எம்ஜிஆருடைய ஆட்சியையும் அவரு கொண்டு வருவேன், வரலாறு திரும்புகிறது அப்படின்னு, எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னும் பொழுது அவங்க விஜயை பத்தி விமர்சிக்கவே இல்லை, கடுமையா விமர்சிக்கவே இல்லை. அவரு மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சசிகலா அவர்கள் சொல்ல வராங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. பின்புலத்துல விஜய் கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. பாஜக கூட இபிஎஸ் அவர்கள் போயிட்டதுனால பிரிந்து கிடக்கிறவர்களை ஒன்றிணைக்கும் பணியில செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். இதுக்கு சம்மதிக்கிற விதமா தான் ஓபிஎஸும் சம்மதம் சொல்லிட்டாரு, சசிகலா அவர்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. விரைவில் சசிகலாவை செங்கோட்டையனும் ஓபிஎஸும் இணைந்து சந்திப்பாங்க. சந்திச்சு இந்த அதிமுக ஒன்றிணைக்கும் பணியை விரைவில் நடத்தி முடிச்சு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இபிஎஸ் அல்லாத அதிமுகவை இங்க ஒன்றிணைச்சு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு விஜய் கூட இவங்க கூட்டணி வைக்க போறாங்க. அதனாலதான் இவங்க விஜயை விமர்சிக்கல. எப்படி முதல் மாநில மாநாடுல விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிக்காம ஒரு கரிசனையான போக்க என்ன பண்ணாரு, கடைபிடிச்சார். ஏன் இப்ப கூட அதிமுக அவர் என்ன பண்ணல, விமர்சிக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை நான் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக விமர்சிச்சா இப்ப இங்க என் கூட வர நினைக்கிற செங்கோட்டையனோ ஓபிஎஸோ சசிகலாவோ அவங்களுக்கு ஒரு பெரும் பாதகத்தை ஏற்படுத்துறோம், மன வருத்தத்தை ஏற்படுத்துறோம். அதனால அதிமுக மேல கைய வைக்காமையே விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, சுற்றுப்பயணத்துல கூட திமுகவை தான் கடுமையா என்ன பண்ணாரு, விமர்சிச்சார். இதுல ரெண்டு விதத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க கூட்டணி தாவேக்காவோட இணைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு அதிமுக தொண்டர்கள் நமக்கு விரோதமா ஆயிடக்கூடாது. சோ அதனால அதிமுகவுக்கு பொது எதிரியா இருக்கிற திமுகவை விமர்சிச்சா இவங்க மனசு குளிர்படும், இவங்களுடைய வாக்குகளும் நமக்கு வரும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்ற ஒரு விதத்துலதான் அவர் என்ன பண்றாரு, விமர்சிக்காரு. சோ இங்க சசிகலாவும், ஏன்னா ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம், அரசியல்ல நிரந்த எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை, அதனால எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் நான் பேசியிருக்கேன், நயினார் நாகேந்திரன் என்கிட்ட சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது திரும்பவும் நான் பாஜகக்குள்ள போறதுக்கு வழிவகை இருக்காது, ஏன்னா பாஜக விட்டு நான் வெளியே வந்துட்டேன், ஆனால நான் பாஜகவுக்கு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இப்ப எங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக, அதாவது தேர்தல் டேட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்பாக அதிமுகவை ஒன்றிணைக்கணும். இதுக்கு சசிகலா அவர்கள் முழு முச்சா இறங்கிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்திருந்தாரு, அதுவும் முடிஞ்சிருச்சு. 10 நாள் முடிஞ்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பிரிந்து கிடக்கிறவர்களை சந்திச்சு ஒருங்கிணைப்பேன், அதாவது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் விட்டுட்டு மற்றவர்கள் பிரிந்து கிடக்கிறாங்களே இவங்களை எல்லாரையும் ஒன்றிணைத்து நான் அதிமுகவை கட்டமைப்பேன் அப்படின்ற ஒரு முயற்சியில செங்கோட்டையன் இறங்கி வேலை செய்ய போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. எதுவா இருந்தாலும்
அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான்? சசிகலா அவர்களும் இதான் சொன்னாங்க. மேல்மட்ட தலைவர்களை விட்டுருங்க, அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறான்? அதிமுக ஒன்றிணைக்கணும்னு தான் நினைக்கிறான். ஏன்னா அடிமட்ட தொண்டன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிருச்சு அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் ஒவ்வொரு தொண்டர்களும் இறங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்கள் நினைக்கிறது அதிமுக ஒன்றிணையணும். ஏன் மூன்றாவது ஒரு கட்சி உள்ள வந்து பஞ்சாயத்து பண்றத யாருமே விரும்பல. அதனால இந்த அதிமுக ஒன்றிணைக்கும் பணி இணைஞ்சிட்டா ஈஸியா 2026 ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றோர் நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தாம் பதவிதான் முக்கியம் அப்படின்னு பதவி சுகத்துக்காக கட்சியை சீரழிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கோட்டையனும் ஓபிஎஸும் விரைவில் சந்திக்க போறதா அதாவது அலைபேசியில பேசிக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஸோ விரைவில் இவங்க சந்திப்பு நடக்கும். அடுத்தடுத்து சசிகலா சந்திப்பு நடக்கும். ஸோ இப்படியா நடக்கும்போது ஒரு புள்ளியில வந்து நிற்கும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இப்படி ஒரு புள்ளியில வந்து நிற்கும் போது யாரு கூட தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னா பாஜக கூட இவங்க தேர்தலை சந்திக்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்து கூட சந்திக்கிறது தான் இதுவரைக்கும் ஓபிஎஸும் சரி, செங்கோட்டையனும் சரி, சசிகலாவும் சரி அதிமுகவை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினார் அந்த 2ஆம் மாநில மாநாடுல. சோ அதுல இருந்து விஜய விமர்சிக்காமவே இருக்கிறாங்க இவங்க எல்லாரும். சோ இதுக்கு பின்புலம் கூட்டணிக்கு அடி போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுடைய மகிழ்ச்சி என்னவா இருக்கு? அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும், நீங்க யாரனா வெளியே போங்க, யாரனா உள்ள வாங்க, அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. இதனுடைய எதிரொலியா தான் செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஒன்றிணைணும், இதற்கு நான் முழுமூச்சா இறங்கிட்டேன், இதுக்கப்புறம் அதிமுக ஒன்றிணைவது நிச்சயம், இதை தடுக்கிறது யாருமே முன்வர முடியாது, வர விட மாட்டேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நான் இதை பார்த்துட்டு வரேன், அதிமுக ஒன்றிணையும் பணியில நான் ஈடுபடுத்தி இருக்கிறேன். சோ ஜே அணி ஜா அணி அதுல இருந்தே நான் அதிமுக இணைக்கிற பணியில நான் ரொம்பவே ஈடுபட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய வந்தது ஜெயலலிதா பீரியடிலும் சரி, தலைவர் பீரியடிலும் சரி. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நான் அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில என்ன முழு மூச்சா இறங்கி இருக்கேன், இந்த விஷயத்திலும் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சுட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஆட்டம் காணோம் அப்படின்றது தான் பேசப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். சசிகலா அவர்கள் நிச்சயம் அதிமுக ஒன்றிணையும், இதற்கு நான் முழுமூச்சா இறங்கி நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயை விமர்சிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவரோட கூட்டணி வைக்க போறதா ஒரு புள்ளியிலும் இருக்கு. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் விரைவில் சந்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.